பாலச்சந்தர். நான் சென்னை ராமாபுரத்தில் இருக்கிறேன். 10 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியோடைய செயல்பாட்டை பார்த்துட்டு நானும் என் குடும்பத்தாரும் வாக்கு செலுத்தினோம். 3 மாதத்துக்கு முன்னே தான் நாங்கள் உறுப்பினராகவே நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தோம். அது என்னோட காரணம்னா, இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள், அதாவது இந்த சுதந்திரத்துக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் போராடின தமிழ்நாட்டு தலைவர்களை இவங்க புறக்கணிக்கிறாங்க, மறக்கடிக்கிறாங்க. அவங்கள மறக்கடிச்சிடுறாங்க. இப்போது உதாரணத்துக்கு 2-3 தலைவர் பேர் சொல்கிறான். இப்போது 40 வருஷம் கப்பலோட்டிய தமிழன் ஐயா சிறையில் இருந்த சுதந்திர போராட்ட தியாகி. அவருக்கு சிலை எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உடனே நினைவுக்கு வராது. அப்படி எங்கேயோ ஒரு அடையாளம் தெரியாத இடத்துல வைக்கிறாங்க. ரெட்டைமலை சீன், பெரிய பெரிய தலைவர்கள் நான் நிறைய சொல்லலாம், உங்களுக்கே தெரியும். இப்போ வேலு நாச்சியார் அம்மாவை அவங்களுக்கும் சிலைகள் தேடணும். ஒன்று புதுக்கோட்டையில் இருக்கும், தலைநகர் தமிழகத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி சென்னையில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. பல்வேறு தலைவரோட தமிழகத்தோட தலைவர்களோட சிலையை புறக்கணிச்சிடுறாங்க. எல்லா இடத்துக்கும் இவங்க பேரே வைக்கிறாங்க. அப்படி ஒரு மோசமான இந்த திராவிட தலைவர்கள் தமிழர்களை அவங்களுக்கே தெரியாம ரொம்ப அழுத்தி வச்சிருக்கிறாங்க. அதை மீட்டெடுத்துக்கக்கூடிய ஒரே இயக்கம் நாம் தமிழர் கட்சி, செந்தமிழ் சீமான் அவர்கள் தான். 2வது, மற்ற திராவிட கட்சியில் இருக்க இளைஞர்களும் பொதுமக்களும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஜல்லிக்கட்டுன்ற போராட்டம் சட்டசபையிலே தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அந்த விளையாட்டை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா 2 திராவிட கட்சிகளும் அதை புறக்கணிச்சது. ஒவ்வொரு இளைஞனும் ஜாதி மதம் மொழி எதுவும் பார்க்காம ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னெழுச்சியா போராடி நிறுவனால மிகப்பெரிய புரட்சி. ஐயா கலைஞர் வாழ்ந்த காலத்துல கூட இப்படி ஒரு புரட்சி அவர் பார்த்திருக்க மாட்டாரு. 25 லட்சம் பேருக்கு மேல சேர்ந்து 13 நாளுக்கு மேல போராடி இதை மீட்டு கொண்டு ஜல்லிக்கட்டை நடத்துறாங்க. அந்த ஜல்லிக்கட்டுக்கு இவர் வாடி வாசல் கட்டிட்டு இவர் பேர் வைக்கிறாரு. இதுக்கு பேர் தமிழ்நாட்டில் ஏறு தழுவுதல் என்றது தமிழ்நாட்டோட கலாச்சார விளையாட்டு. அந்த விளையாட்டை ஒரு ஆடிட்டோரியம் கட்டினதுக்காக இவர் பேர் வச்சுக்குவாரா? இது அவருக்கு இருக்கு. எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம பேரை வச்சுட்டா வரலாறு பேசணும். ஒவ்வொரு இளைஞர்களும் நீங்க தமிழ்நாட்டில் இளைஞர்களை புறக்கணிச்ச ஒரு கட்சி திராவிட கட்சி. அந்த இளைஞர்களை மொத்தமா புறக்கணிச்சுட்ட ஒரு மக்களோட புரட்சியை புறக்கணிக்கிறீங்க. மக்கள் போராட்டத்துக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கட்சியா திராவிட சித்தாந்தம் இருக்குது. அது ஒரே ஒரு அடையாளம். இப்ப மதுரையில ஜல்லிக்கட்டு வாடி வாசல்ல கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவு விழா. இது அசிங்கம். உங்களுக்கு இப்படி பண்ணாதீங்க. இளைஞர்களை ஊக்கப்படுத்துங்க. போராட்ட இளைஞர்களை போராட்ட காலத்துக்கு கொண்டு வரணும். நல்ல விஷயத்துக்கு அப்பதான் இளைஞர்கள் போராட வருவான் என்ற விஷயத்த இந்த நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழுக்கு நான் வந்திருக்கிறேன். அதன் வாயிலா உயிர்மை வலையொலிக்கு இந்த தகவலை நான் சொல்றேன். இளைஞர்களே, பொதுமக்களே, நீங்க தான் சிந்திக்கணும். நான் நாம் தமிழர் கட்சிக்கு எதனால வந்தேன்னா, நானும் திமுகக்கு எல்லாம் வாக்கு செலுத்தின ஒரு ஆள் தான். எங்கள் சொந்த ஊரெல்லாம் தஞ்சாவூர் பக்கத்தில் பரம்பரை திமுக. எங்கள் அப்பாலாம் சீரணி அரங்கத்தில் வைகோ பேசினாலும் இவங்கெல்லாம் பேசினாலும் போய் உட்காந்து கேட்ட கூட்டம் தான் நாங்கள்லாம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது அது அவர் மேலே தமிழ் மொழி பற்று, அவர் நல்லா அழகாக பேசுவாருன்னு இருந்தோம். ஆனால் காலப்போக்கில் தான் தெரியுது நம்மளை ஒரு மாய வலையில் சிக்கி இன்னைக்கு இந்த நிலையில விட்டுருக்குறாங்க. அது 2009 இலங்கை தமிழ் மொத்த பேருமா கொண்டுட்டு அதுக்கு சரியான ஒரு விளக்கமே இன்னைக்கும் கொடுக்காம காலில் ஒரு ஏசி இங்கே ஒரு ஏசி வச்சுட்டு ஏமாத்தினவர் தான் அவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் அங்க போராட்டம் நடக்குது. இவர் டெல்லிக்கு போய் தான் பொண்ணுக்கு ஒரு சீட்டை வாங்குறாரு. நமக்கு பச்சை துரோகம் கண்ணு முன்னாடி தெரியுது. இதுக்கு மாற்று என்னடான்னு பார்க்கும்போது சரியா தென்படலை. அப்போ இந்த நாம் தமிழர் கட்சி சொல்லி அண்ணன் சீமான் தொடங்கிய காலகட்டத்தில் நானும் ஒரு 10 ஆண்டுகளாக பின்பற்றி பார்த்தேன். இதுவரையும் உறுப்பினராக சேரல. ஆனா இந்த செயல்பாடு ஒரே, அதாவது எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது, மக்களோட மட்டும்தான் கூட்டணி. தமிழ்நாட்டில் தமிழ் தான் ஆளணுன்ற ஒரு நல்ல கொள்கை. அண்ணன் இப்ப சொல்றது பாத்தீங்கன்னா மக்களுக்காக மட்டும் பேசல, புல் பூச்சி எல்லாத்துக்காகவும் பேசக்கூடிய ஒரு தலைவர் அவர் இருக்கிறதுனால இங்க யாரு வேணா வாழலாம், அவங்க உரிமையா இருக்கலாம், அரசாங்க வேலையில செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ஆளுவது, பெரிய பொறுப்புல இருப்பது தமிழரா இருக்கணுன்ற ஒரு கொள்கை எனக்கு பிடிச்சிருக்குது. அப்பதான் நம்ம நாட்டுல மண்ணு, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நாட்ட மலையை உடைச்சிட்டாங்க. இப்ப தென்மேற்கு பருவ மலையும் தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலையும் உடைச்சிட்டாங்க. எல்லா இயற்கை வளங்களையும் எத்தனை போய் கொடுத்துட்றாங்க. இதே கேரளால மற்ற மாநிலங்கள்ல இதை ஒருபோதும் அனுமதிக்கிறது கிடையாது. ஆனா நீங்க இருக்க சில புத்திசாலிங்க சொல்றாங்க நம்ம எப்படி வீடு கட்டுறது, மண் இல்லாம எப்படி கட்டியெல்லாம் சொல்லுவாங்க. கேரளால கூட அப்படிதான் கட்டுறாங்க. பிற மாநிலத்துல எங்கேயோ வாங்கி பண்றான், அவன் நாட்டை அவன் அழிக்கல. ஆனா இந்த திராவிட கட்சிகள் நம்ம நாட்டை அழிக்குது.
ஆகையினால வந்து நாம் தமிழர் கட்சி தான் இது ஒரு சரியான தீர்வா இருக்கும்னு சொல்லி நான் ஆனது மட்டும் இல்லை, எங்க குடும்பமே வந்து அந்த கட்சியில வந்து சேர்ந்திருக்கிறோம். இனி வந்து இந்த கட்சியில் தொடர்ந்து பயணிப்போம். தமிழ்நாட்டை தமிழ் ஆளணுன்ற ஒரே ஒரு கொள்கையில வந்து இந்த கட்சிக்கு தான் நாங்கள் சேர்ந்திருக்கேன். நன்றி, வணக்கம்.